உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அப்பா நீங்க நல்லவர், நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்வீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா நீங்க நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவராகவே இருந்திருக்கிறாரு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இது வரைக்கும் நல்லவராக இருந்திருக்கிறாரு, இது வரைக்கும் உங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறாரு, இது வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறவராகவே உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கிறாருல. அவரை பார்த்து சொல்லுங்க அப்பா நீங்க நல்லவர். Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, அவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் நல்லவர்? அவர் எந்த அளவுக்கு நல்லவர்னு கேளுங்க, பதில் சொல்லுங்க. கேட்டவங்களுக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லவர். சங்கீதக்காரர் சொல்றாரு கர்த்தர் மிகவும் நல்லவர். கர்த்தர் மிகவும் நல்லவரா, மிகவும் நல்லவர். அவர் நல்லவராக இருந்ததுனால இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா இருக்குது? எங்கெங்கே வாழ்க்கையை பார்த்தா அலங்காரமான கிரீடம் மாதிரியா இருக்குது, வாழ்க்கையை பார்த்தா ராஜ முடி மாதிரியா இருக்குது, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் பார்த்தா ஒரு பிரதர்கிட்ட நான் பேசும்போது அந்த பிரதர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? பிரதர் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்குதான் பிரதர் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே. வாழ்க்கையில் கர்த்தர் என்னமோ மௌனமாக இருக்கிற மாதிரி. இந்த வேர்டு தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். முதல் வசனம் படிங்களேன். சீயோனின் நிமித்தம் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார், உங்கள் லைஃப்பில் நிறைய சூழ்நிலைகளில் ஆண்டவர் மௌனமாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. கரெக்டுங்களா? சொல்லுங்கள், யாராக இருக்கலாம் அப்படி இருந்தது சொல்லுங்கள். என் லைஃப்பில் ஆண்டவர் மௌனமாக இருந்த மாதிரியே இருக்குங்க, எதுவுமே செய்யாத மாதிரியே இருக்குதுங்க. நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேங்க, அவர் காதில் விழுதானே தெரியலங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க, வாழ்க்கையில் எதுவும் மாறுற மாதிரியே தெரியலங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அவர் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பதிலே வர மாட்டேங்குது, எந்த ரெஸ்பான்ஸும் காடுகிட்ட இல்லை. அவர் பாருங்க, அவர் சொல்கிறார் அந்த வசனம், நான் சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமல். ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாருங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வரணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தீர்களோ அதற்கான பதில் உங்களுக்கு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தெரியுமா விஷயம்? ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நமக்கு என்ன தேவை? பொறுமை ரொம்ப தேவையாக இருக்குது. அதுதான் மேட்ரு. விஷயமே என்னன்னா, ஆண்டவர் எதுவுமே என்னடா சவுல் பார்த்தாரு பாருங்க, சாமுவேல் வரத்துக்கு டிலே ஆகுது, சாமுவேல் வரத்துக்கு டிலே ஆனவன பொறுமை இல்லை. என்ன பண்ணலாம்? சாமுவேல் வந்தால் தான் பலியிடணும். ஆனால் ஜனங்கள்லாம் பிரிந்து போகிறத பார்த்துட்டார். அடடா, ஜனங்கள்லாம் பிரிஞ்சு போகிறாங்க, நம்மளை விட்டு போகிறாங்க. அதனால் அவசரப்பட்டு ஒரு பலியை இட்டார். அவர் அவசரப்பட்டு செய்த ஒரு காரியம், அவருடைய ராஜ்யமே அவர் கையிலேருந்து கடவுள் எடுத்து போட்டுறதை நம்ம பார்க்குறோம். உங்கள் லைஃப்பில் எல்லாவற்றிற்கும் கொஞ்சம் என்ன வேணும்னா, நமக்கு என்ன வேணுங்க? பொறுமை வேணும் பாருங்க. இன்னொன்று ஆண்டவர் சொன்னார், உங்கள் லைஃப்பில் எதுக்கெல்லாம் பதில் வராமல் இருந்துச்சோ நீங்கள் சொல்லலாம், பிரதர் நான் ஆண்டவருக்காக செஞ்சேன் பிரதர், நான் ஆண்டவருக்காக உழைச்சேன் பிரதர், என் உழைப்புக்கு பதில் இல்லை, இன்னும் கிடைக்கல பிரதர்னு யாராவது சொல்கிறீங்களா? இல்லை, நான் ஒரு கம்பெனிக்கு ஊழியம் செஞ்சேன், ஒரு ஊழியத்துக்கு ஊழியம் செஞ்சேன், எனக்கு அதற்கான கெயின் வரல. நீங்கள் சில பேர் ஒரு ஊழியத்துக்கு உதவி செஞ்சுருக்கலாம், அதில் நீங்கள் கம்மியான சம்பளம் கூட வாங்கியிருக்கலாம். நீங்கள் சில ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் செஞ்சுருக்கலாம், அவங்கள்ட்ட கொஞ்சமான நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கலாம். நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சுருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளவு வாழ்ந்தேன், நான் ஆண்டவருக்காக இதெல்லாம் செஞ்சேனே, ஏன் எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரு? ஏன் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு?
அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். இன்னொன்று, நிறைய வர வேண்டிய நன்மைகள், நியாயமாக ஊழியத்தை விடுங்க, ஊழியக்காரங்களை விடுங்க, நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குன்னு இருக்கிறது. உங்களுக்கு வர வேண்டிய பணமோ சொத்தோ நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுங்க. ஆனால் அதுவும் எனக்கு கிடைக்கலங்க. அந்த விஷயத்துலையும் கடவுள் மௌனமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் புள்ள உங்ககிட்ட ஏதாவது ஒன்று கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் வாங்கி தந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடு நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் உங்கள் புள்ள உங்ககிட்ட கேட்டதை, இல்லை இப்போ இல்லை, வாங்கி தர மாட்டேன், அப்புறம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பெற்றவங்களுக்கு நல்லா தெரியும், அது மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் கேட்டான், அவன் கேட்டான், அவன் கேட்டான், அவன் கேட்டா, அவன் கேட்டிருக்கிறா, அவன் என்கிட்ட கேட்டிருக்கிறா. இந்த நினைவு எதற்கு உங்களை ஓடிக்கிட்டு இருக்கோம்? உங்களுக்கு அதை கொடுக்குற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். உங்கள் கையில் அது கொடுக்குற வரைக்கும், தகப்பனோ தாயோ தான் புள்ள கேட்டதை கொடுக்குற வரைக்கும் அந்த நினைவு தாயோட மனசில், தகப்பனுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை கொடுத்தாதான் அப்பாடா கொடுத்துட்டேன், இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. நம்மளே அப்படின்னா நம்ம கடவுள் எப்படிப்பட்டவருங்க? அவர் சகலத்தையும் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் அழகாய் செய்கிற தெய்வம். உங்கள் வாழ்க்கையில் எதை எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. எசேக்கியேல் 29வது அதிகாரம் எடுங்களேன், 18வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிட்டுருங்க. பாருங்க, யாருக்கு ஊழியம் செய்கிறாங்க தெரியுமா? கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாங்க. யாருக்கு ஊழியம் செஞ்சாங்க? ஆண்டவர் சொல்வார், அவன் எனக்கே செய்தான், அவன் எனக்கே செய்தான் ஆண்டு கீழே சொல்லுவார். இங்கே பாருங்க, கடும் ஊழியம் செய்தார்கள் ஆண்டவருக்காக. அதில் என்ன ஆச்சா? தன் சேனையினிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான், ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று. இங்கே என்ன பாருங்கள், எல்லாம் அப்படியே பைபிளை படிச்சிருக்கூடாது. வீட்டில் போய் பைபிள் படிக்கணும்னா இங்கே பைபிளே திறக்கக்கூடாது. நீங்கள் என்ன தான் பார்க்கணும். பைபிள்லாம் மூடி வச்சுருக்கேன், நான் உங்களுக்காக நான் படிக்கிறேன். நீங்கள் உங்களுக்காக வீட்டில் போய் பைபிள் படிங்க. இங்கே நான் உங்களுக்காக நான் படிக்கிறேன். வீட்டில் உங்களுக்காக நான் படிக்க முடியாது. என்னாச்சா? கடவுளுக்கு செஞ்ச ஊழியத்தினால தலை மொட்டையாச்சா. நான் சொல்கிறேன், கடவுளுக்காக ஒரு முடி விழுந்தா கூட கணக்கில் எழுதி வைக்கிற கடவுள் அவர். கடவுளுக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சு உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி விழுந்தா கூட அதை பார்க்குற கடவுளை. நம்ம கடவுளே கண்ணில்லையா, கர்த்தாவே கண்ணில்லையா, இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்குது, இதெல்லாம் ஏன் எனக்கு இதாகுது? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, சந்தோஷப்படுங்க, அழுங்க, அதை பற்றி தப்பே இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஏதாவது மிஸ்டேக் நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட என்னமா நீங்கள் கேட்டு பழகணும். ஆண்டவரே, இது ஏன் நடந்துச்சு, இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கணும், எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? ஒரு நல்லது நடந்திருக்கு, சந்தோஷம் பாருங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிட்டு கேளுங்க, ஆண்டவரே இந்த நல்லது நடந்துச்சுல, இதனால் என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரே? ஏதோ மிஸ்டேக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கேளுங்க. கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு, இந்த மிஸ்டேக் நடந்திருக்குல்ல ஆண்டவரே, நான் இதில் என்ன கற்றுக்கணும்? நான் கேட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்ட அழகா சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி பண்ணப்பா, நீ இந்த மாதிரி செஞ்சப்பா. எனக்கு இன்னொன்று சொன்னார், என் டைமை பற்றி பேசினார், என் வாயை பற்றி பேசினார். நீ என் வாய்ப்பா, என்னோட வாய், கர்த்தரின் வாயின்றது உன் ஞாபகத்தில் இருக்கணும். நீ பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது. நீ என்ன பேசுகிற, நீங்கள் எல்லாரும் கர்த்தர், நான் மட்டும் கர்த்தரின் வாய் இல்லை, நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வாயாக இருக்கீங்க, கர்த்தருடைய கண்ணாக இருக்கிறீங்க. கர்த்தர் பார்க்குற மாதிரி பார்க்கணும், கர்த்தர் பேசுகிற மாதிரி பேசணும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்து சிந்திக்கிற மாதிரி நீங்கள் சிந்திக்கணும். உள்ளே இருக்கிற ஆவியானவர் சிந்திக்க இடம் கொடுக்கணும். நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்க வாழ்கிறது கிடையாது.
நம்ம சிந்திச்சு தானே நம்ம வாழ்க்கையை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம். நம்ம சிந்திக்காம நமக்குள்ள ஒருவர் இருக்கிறாரு, அவரை சிந்திக்க விடணும். நம்ம பார்க்காம நமக்குள்ள ஒருவர் இருக்கிறாரு, அவரை பார்க்க விடுங்க. நம்ம பேசாம, நம்ம பேசி எவ்வளவு ஆகி போச்சு. நம்ம பேசாம இந்த உள்ள ஒருத்தவர் பேச ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார், அவரை பேச விடுங்க, அவரை பேச விடுங்க. யாருக்காவது ஊழியம் செய்ய போறீங்களா? எனக்கு ஒரு 10 வசனம் தெரியும், 10 வசனத்தை இன்னைக்கு அந்த ஆள்கிட்ட சொல்லி அப்படியே அந்த ஆள் இன்னைக்கு கவுத்தரலாம் நினைக்காதீங்க. 10 பைசா கூட ஊழியம் அது வேஸ்டாக போயிடும். ஆண்டவரே, அந்த ஆள்கிட்ட நான் பேச போகிறேன், நீங்கள் பேசுங்க. தம்பி ராஜேஷ் சொன்னார், அவர் ஒரு சூழ்நிலையில் இருந்தார். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. போன சண்டே அதை வெளியே சொல்ல முடியாது. அவர் ஃபோன் பண்ணார், அதான் செஞ்சார். அவரை நான் என்ன சூழ்நிலை இருக்கிறாரு நான் தெளிவாக சொல்லிட்டேன். என்ன ரமேஷ் அவர் அழுகுறாரு. எப்படி பாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இந்த சூழ்நிலையில் இருக்கேன்னு? உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அப்படியே சொல்லிட்டீங்க. அழுகுறாரு. அதுதான் சொல்கிறேன், நம்ம பேசுனா வேஸ்ட்டு, அவர் பேசுனா பெஸ்ட்டு. அவரை பேச விடணும். சில நேரம் அமைதியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆண்டவர்கிட்ட. அவர் அமைதியாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. ஃபோன் எடுத்தால் எத்தனை பேர்ட்டு என்னென்ன கதை பேசுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் அவர் அமைதியாக இருக்க விட்றாதீங்க, எல்லா நன்மையும் அமைதியாக போயிடும். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். பைக் எடுத்தால் போகும்போது பேசிக்கிட்டு போகணும், ஏதாவது கேட்டுக்கிட்டே இருங்க. என்ன ஆண்டவர், ஏன் வானம் நீளமாக இருக்குன்னு கேளுங்க, ஏன் மண் கீழே கிடக்குதுன்னு கேளுங்க. ஒரு ஆண்டவரோட உறவுல பைத்தியமாக இருக்கணும், அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். என் பசங்க என்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் கேட்டால் எனக்குன்னா அப்படி வருது. ஏன்னா அவன் ஏதாவது தகப்பன்ட்ட பேசணுன்ற உறவுக்காக, அந்த ஆசைக்காகவே கேள்வி கேட்குறானுங்க. சும்மா கேட்பானுங்க ஏதாவது தேவையில்லாமல். நான் கேட்பேன், என்னடா இதெல்லாம் ஏன்டா கேட்குறீங்கன்னு. அதான் ரிலேஷன்ஷிப். சும்மா பேசுங்க அவர்கிட்ட, அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. மற்ற இந்த உலகத்தில் வேறு எதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை காட்டிலும் அவர் கூட அந்த சமூகத்துக்கு ஓட ஆரம்பிச்சிருங்க, அவர் சமூகத்துக்கு தேட ஆரம்பிச்சிருங்க. எனக்கு ஏதாவது கொஞ்சம் நேரம் கிடைக்குதா, நான் உங்களை தேடி வர ஆண்டவரேன்னு ஓடுங்க அவர் சமூகத்தில். இங்கே பாருங்க, என்னாச்சா, ஒரு முடி விழுந்துச்சான், இங்கேருந்து எங்கேயோ போயிட்டேன். உங்கள் தலை மொட்டையானது எனக்கு தெரியும். உங்கள் தலையிலேருந்து, உங்கள் தலையில் உள்ள முடியலன்னா வசனம் என்ன சொல்லுது, எண்ணப்பட்டு இருக்கிறது. உங்கள் தலையிலேருந்து ஒரு முடி விழுந்துச்சுன்னா பரலோகத்துக்கு தெரியுதுங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் யார் தெரியுமா? உங்கள் தலையில் இருக்கிற அது வெள்ளை முடியோ கருப்பு முடியோ, அந்த ஒரு முடி கீழே விழுந்துச்சுன்னா அது கர்த்தருக்கு தெரியுது. அந்த கான்சியஸில் வாழணும். உங்களுக்கு வேர்த்தா கர்த்தருக்கு தெரியுங்க, உங்களுக்கு பசிச்சா கர்த்தருக்கு தெரியுங்க, நீங்கள் கண்ணீர் விட்டா உங்க கர்த்தருக்கு தெரியுங்க, நீங்கள் சிரிச்சாலும் தெரியுங்க. அவர் உங்கள் மேலே கண்ணை வச்சுட்டாருங்க, உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு? அப்படியே டிட்டோ உங்களே பார்த்துட்டு இருக்கிறார். ஏங்க பார்த்துட்டு இருக்காரு? நீ பேசுவியா? என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேச. லவ்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, அப்படியே பயங்கரமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சே இருக்காது, பயந்து ஓடுற மாதிரி ஆகிடும் பாருங்க. அந்த மாதிரி இல்லை. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோனை எப்போ பேசணும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏன்டா பேசணுன்றது அந்த கதை இல்லை. இந்த உறவு உங்களுக்காக ஏங்குகிற உறவு. இந்த உறவு உங்களை முடிய கூட கவனிக்குதுன்னா பாருங்க. அவர் சொல்றாரு, நெபுகாத்நேச்சார் எனக்காக ஊழியம் செஞ்சான், அதனால அவனோட ஊழியக்காரர்கள் தலை மொட்டையாயிற்று. அடுத்தது சொல்றாரு, இங்க பாருங்க, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோலும் உரிந்து போயிற்று. நீங்க கஷ்டப்படுறது கர்த்தருக்கு தெரியுங்க. அவர் சொல்றாரு, ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கல. கூலி கடவுளுக்கு தான் செஞ்சான். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஒரு விஷயத்தை காட்டினாரு. நீ போய் ஒன்னே ஒன்று அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லு, அந்த ஜனங்கள்ட்ட சொல்லு, அந்த ஜனம் எனக்குன்னு செஞ்சது கணக்கில் இருக்கு,
அதற்கான கூலி வருதுன்னு சொல்லுன்னாரு. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன நீங்க கடவுளுக்காக செஞ்சீங்களோ, நீங்கள் உங்கள் நேரத்தை விதைச்சிருப்பீங்கள, உங்கள் நேரத்தை விதைச்சிருப்பீங்க, உங்கள் பலத்தை விதைச்சிருப்பீங்க, உங்கள் வாலிபத்தை விதைச்சிருப்பீங்க, உங்கள் பணத்தை விதைச்சிருப்பீங்க. நீங்கள் என்னென்னலாம் கடவுளுக்காக செஞ்சீங்களோ ஏதாவது ஒரு ஊழியத்தில் போய் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதுக்கான ஒரு ஆஃபரிங் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, சம்பளம் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் நான் என் கடவுளுக்காக செய்கிறேன் அப்படி நீங்கள் சந்தோஷமாக செஞ்சீங்களே, அவர் என்னமா சொல்கிறாரு, அவனுக்கு இன்னும் நான் கூலி கொடுக்கலப்பான்றாரு. இந்த உலகத்திலேயே 1ஆம் தேதியான பேங்க்கில் வேலை செஞ்சால் எல்லாமே டெபாசிட் பண்ணிடுறாங்க சேலரியை, இல்லைங்களா? இந்த கடவுள் என்னமா சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு தான் செஞ்சான், கஷ்டப்பட்டு செஞ்சான். ஓ அப்போ உடனே கொடுத்துட்டாரா? இல்லை, கடினமாக உழைச்சான், முடி தலை மொட்டையாயிடுச்சு. அந்த அளவுக்கு யாருங்க இன்னைக்கு செஞ்சுருக்கோம் ஊழியம்? தலை மொட்டையாகிற அளவுக்கு இல்லை, தோள்பட்ட தோல் உறிஞ்சிடுச்சான், பார்த்துட்டு தான் இருக்கிறார். அதை நான் சொன்ன பார்த்தீங்களா, தகப்பை ஏதாவது செய்யலைன்னா அதையே நினச்சிக்கிட்டு இருப்பார்னு இவர் என்னமா சொல்கிறாரு, அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறாருன்னா அவனுக்கு கூலி கொடுக்கல. உங்கள் லைஃப்பில் எதுவும் கிடைக்காம இருக்குல்ல, எனக்கு கிடைக்கலையேன்றீங்களே, உங்களுக்கு கிடைக்கலன்றதை அவர் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். அவருக்கு தெரிய தான் செய்யும். கிடைக்காததையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு கூலி கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கர்த்தருக்காக என்னென்ன செஞ்சீங்களோ எல்லாத்துக்கும் கூலி கொடுக்க போகிறாருங்க. கூலி ரிசீவ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர். எஸ் ஆண்டவரே, நான் உங்களுக்காக செஞ்சது, உங்கள் ராஜ்யத்துக்காக நான் விதைச்சது, என்னென்ன பண்ணணும் அதற்கான கூலியை நீங்கள் கொடுக்கறதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். அதை எப்படி கொடுக்குறாரு பாருங்கள். இங்கே பாருங்கள், இவர் லேட்டாக கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்பாரு. இங்கே பாருங்கள், ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா, கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ராஷாந்தரா பாலாதரா, என்னங்க எகிப்து தேசத்தை கொடுக்குறாராம். ரெண்டாவது என்ன சொல்றாரு, அடுத்தது சொல்றாரு, அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி. ஒரு நாட்டோடைய ஆஸ்தி வருதுங்க, ஒரு நாட்டோடைய ஆஸ்தியை கூலியாக கொடுக்குறாரு. எப்படி ஆண்டவர் கொடுத்தா இப்படி கொடுப்பாருங்க. நீங்கள் ஏங்கிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கீங்களே கூலி 500 1000, அது இல்லைங்க கூலி. கடவுள் அவருடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி கூலி கொடுக்குற கடவுளுங்க. ஒரு எகிப்தை வச்சுக்கொடான்றாரு. எகிப்து ஒரு நாடு. எகிப்து என்பது சாதாரண கிடையாது, பொக்கிஷங்களால் நிரம்பிய நாடு. எகிப்தோட ஆஸ்தி, எகிப்தோடைய ஆஸ்தினா எகிப்தோடைய சொத்தை கொடுக்குறாரு. ரெண்டாவது பாருங்க, அதன் கொள்ளை பொருளையும் எடுத்துக்கொள்ளுவான். என்னதுங்க ரெண்டாவது கொள்ளை பொருள்? ஆஸ்தி என்பது என்ன தெரியுமா, அந்த நாடு சம்பாதித்தது. கொள்ளை பொருள் என்பது என்ன தெரியுமா, இந்த நாடு போய் பல நாடுகளில் கொள்ளை அடித்தது. எகிப்தோட ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்க, இவர் எப்படி கொடுக்குறாருன்னா, இவன் போய் பல நாடுல கொள்ளை அடிச்சிருப்பான கொள்ளை பொருள். அந்த கொள்ளை பொருள் ஒன்று பெஸ்ட்டுங்க. ஒரு நாட்டில் இருக்கிற பெஸ்ட்டை இவன் தூக்கிட்டு வந்திருக்கிறான். இவங்கிட்ட எல்லா நாட்டோட பெஸ்ட் இருக்குல்ல, அந்த எல்லா பெஸ்ட்டையும் தூக்கி இந்தடா உனக்கு கூலின்னு கொடுக்குறாரு. ராஷதர் யாந்தலா லேத்திரியாமான ராக்கரா சேத்திரியான்டரா வருது. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கூலி அப்படி வருதுங்க. மனுஷன் கொடுப்பான் கூலி, நீங்கள் செஞ்ச வேலைக்கு கொடுப்பான், இல்லைனா நீங்கள் செஞ்ச வேலையை விட கம்மியாக கொடுப்பான். இந்த ஐடியிலலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவங்க சேலரி 1 லட்சம்னா ஆனால் அந்த கம்பெனிக்கு வர்றது 2 லட்சமாக இருக்குமா இவங்க பேரில். ஆனால் ஒன்று தான் கொடுப்பாங்க. என் கடவுள் அப்படி இல்லைங்க, நீங்கள் 1 லட்சத்துக்கு வேலை செஞ்சீங்கன்னா என் கடவுள் உங்களுக்கு 1 கோடி கொடுக்குற தெய்வம். அவர் கூலி அப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. என்கிட்ட சொன்னார், போய் சொல்லு, அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் அவங்க எனக்காக செஞ்சாங்களோ அதுக்கெல்லாம் நான் கூலியை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சரியான நேரத்தில் செய்கிற தெய்வம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை
காலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.